ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் இதய நோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, பேராசிரியர் எஸ்ஆர்எம்சி அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட் கொலஸ்ட்ரால், அதாவது லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால், அதை பற்றி பார்க்க போகிறோம். கொலஸ்ட்ராலில் பல வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம ஹார்ட்டுக்கு மிக மிக தொந்தரவு தரக்கூடிய கொலஸ்ட்ரால் அப்படின்னா முக்கியமான கொலஸ்ட்ரால்களில் ஒன்று லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலுங்கிறது உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள். நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நம்ம மூளைக்கெல்லாம் அது மெச்சூர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நடந்து போகிறப்ப நம்ம பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால் தான் வந்து சில ஹார்மோன்ஸை மாறி நம்ம பிபிஐலாம் ரைஸ் பண்ண உதவுது. அளவுக்கு மீறினா அதிகம் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இதே கொலஸ்ட்ராலே ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டேஞ்சர். அப்படி இல்லைன்னா அந்த கொலஸ்ட்ராலே சில அப்நார்மலாக மாறிச்சுன்னா அது அளவாக இருந்தாலுமே டேஞ்சர். எல்டிஎல் கொலஸ்ட்ராலுங்கிறது லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற உடம்புல இருக்க எல்லா ஆர்கனுக்கும் போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்குது. அந்த எல்லோ கலரில் போகிறது தான் அந்த பேட் கொலஸ்ட்ரால். அந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இரத்த குழாயில் போய் படிய ஆரம்பிச்சிருது. படிஞ்சு இரத்த குழாயோட சைஸை ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைச்சி அந்த ஆர்கனுக்கு போகிற ரத்தத்தை கம்மி பண்ணிடுது. இது உடம்புல எல்லா இடத்துலையும் நடக்கலாம். மூளைக்கு நடக்கலாம், ஹார்ட்டுக்கு நடக்கலாம், காலுக்கு நடக்கலாம், கிட்னிக்கு நடக்கலாம், கழுத்துக்கு போகிற ரத்த குழாய், கைக்கு போகிற ரத்த குழாய், காலுக்கு போகிற ரத்த குழாய், எல்லா இடத்துலையும் இது நடக்கும். எத்தனை ரத்த குழாய் நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு டேஞ்சரஸ் திங்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி படிகிற கொலஸ்ட்ரால் பேர் தான் பேட் கொலஸ்ட்ரால். இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கடவுளே கொடுத்துருக்காரு நம்மள்ட்ட குட் கொலஸ்ட்ரால். அது பேர் ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால். இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே ரத்தத்துக்குள்ளேயே வந்து அந்த பேட் கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேருந்து சில கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரஸ்ன்னு சில பொருட்களை வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரால்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே லிவர்கிட்ட கொடுத்துட்டு லிவர் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தள்ளி விட்டு மோஷனில் வெளியே தள்ளி விட்டுருது. இந்த மாதிரி நடக்கிற சைக்கிள் பேர் தான் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் சைக்கிள். இப்போ ஃபர்தராக நம்ம மக்கள்கிட்ட காமனாக நடக்கிற சில மித்ஸ் ஆஃப் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். எனக்கே சில வாட்ஸ்அப் வந்திருக்கு. கொலஸ்ட்ராலுங்கிறது போலி, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, கொலஸ்ட்ரால்னால ஹார்ட் ப்ராப்ளம் வரலை. இல்லைங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஹம்பக். கொலஸ்ட்ரால் தான் ப்ரைமரி திங் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் கொலஸ்ட்ரால் தான். ஒரு இடத்துல நிறைய பாறாங்கல்லாம் இருக்குது, அங்கே போய் தீயை கொளுத்துனா தீ பத்தாது. ஆனால் அங்கேயே நிறைய வைக்கலாக இருக்குது அப்படின்னா தீயை போட்டால் தீ குப்புன்னு எரியும். அந்த வைக்கல் தான் கொலஸ்ட்ரால். ஸோ அது வந்து அந்த ஏரியாவை ப்ரிப்பேர் பண்ணுது தீயை கொழுந்து விட்டு எரியறதுக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னாலே ஃபயர் பிளாஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சில மித்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. கொலஸ்ட்ரால் இஸ் ஆல்வேஸ் அ வில்லன் அவர் பாடி அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க. சில கேட்டகரி கொலஸ்ட்ரால்னால எதுவுமே வரலைன்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் இஸ் அ நெசசரி சப்ஸ்டன்ஸ் ஃபார் அஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரி அது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது அதோட எக்ஸ்ட்ரா சுயரூபத்தை காமிச்சிடும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப எசென்ஷியல். ரெண்டாவது, ஃபேட் ஃப்ரீ டயட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சில மித்ஸ் போயிட்டுருக்கு நம்ம சொசைட்டியில். இல்லை, ஃபேட் வந்து எசென்ஷியல் ஃபார் ஃபுட் டேஸ்ட். நம்ம உணவோட டெக்ஸ்சர், ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபேட் இருந்துச்சுன்னா. அது இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதில் சில சத்துணவுகள் லின் ஒலினிக் ஆசிட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை. இதை நம்ம சாப்பிட்டா தான் உள்ளே போகும். அதே மாதிரி நம்ம உடம்புல சில விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, ஏடிஇகே விட்டமின்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். இது எல்லாமே ஃபேட் இருந்தால் தான் அது போகும். ஸோ ஃபேட் வந்து வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி டு சர்டன் எக்ஸ்டென்ட். அடுத்த மித்து என்னென்னா ஃபேட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஆயில். இல்லை, அதுவும் தப்பு. ஃபேட்டை வந்து இன்விசிபிள் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம பட்டர், வனஸ்பதி ஆயில், கீ எல்லாமே, சீஸ் இன்விசிபிள் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸில் இருக்குது. ஹிடன் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து ப்ராசஸ்ட் ஃபுட். ப்ராசஸ் ஃபுட்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைஸ் கல்ச்சரில் நிறைய பேக்கட் ஃபுட்ஸ் வருது, ஃப்ரோசன் ஃபுட்ஸ்னு வருது. அதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். அதில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஃபேட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். சீரியல்ஸ் ஹேவ் ஒன்லி 2 to 3% ஆஃப் ஃபேட், பட் டியூ டு தேர் பல்க் they contribute significantly to our body. அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்ற சோறு, தோசை, இட்லி அதிலலாம் ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம அதை தான் ப்ரைமரி உணவாக ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட்றோம். அதனால நிறைய ஃபேட் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிடும் ஓவராலாக. அடுத்த மித் என்னென்னா சில்ட்ரன் அண்ட் அடல்ட் ஷுட் டேக் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒரு ஹியூமனோட ஏஜை பொறுத்து அவங்களோட ரெக்யர்மெண்ட் மாறுபடுது. இப்போ எனக்கு ஒரு 40 to 50 வயசுக்குள்ளே ஆகுதுன்னா எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். குழந்தையோட வயசு 5 வயசு தான் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஒரு எல்டர்லி பர்சனோட வயசு 65 வயசுனா அவங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். எஸ்பெஷலி இன்ஃபேன்ட்ஸ், சில்ட்ரன்,
ப்ரெக்னென்ட் ஃபீமேல் இவங்களோட ரெக்யர்மெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர். அவங்களோட நார்மல் இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்தோம்னா அவங்க மால் நியூட்ரிஷன் ஆகிடும், அவங்க உணவு பற்றாக்குறை நிறைய வந்து அதோட வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்துடும். அடுத்து எல்லா ஃபேட்டும் ஒன்று தான், தட் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இல்லை, அதுவும் தப்பான ஒரு கான்செப்ட். ஃபேட் என்னென்னா சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டில் வந்து கனெக்டட் பாயிண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நம்ம எல்லாருமே 7th 8th 9th 10th 11th 12th கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். டபுள் பாண்ட், டபுள் கோவலன்ட் பாண்ட், சிங்கிள் கோவலன்ட் பாண்ட்னு படிச்சிருப்போம். அன்சாச்சுரேட்டட்னா அங்கே 2 கோவலன்ட் பாண்ட் இருக்கும். பாலி அன்சாச்சுரேட்டட்னா 2க்கு மேற்பட்ட கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி. அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் நாட் ப்ரொடியூஸ்ட் பை அவர் பாடி. அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஒரு மோனோ சேச்சுரேட்டட்னா ஓகே, பட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. அடுத்து மிக முக்கியமான மித், இதுதான் ஆரம்பிச்சேன்னா 6வது மித், கொலஸ்ட்ரால் டஸ் நாட் காஸ் ஹார்ட் அட்டாக். இது ரொம்ப ரேம்பண்ட்டாக போயிட்டுருக்கு. இது பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வேதனையாக வரும். இது என்னன்னா, இது எங்கள் சொந்தக்காரவங்க எங்கள் அப்பாவே எனக்கு அனுப்பிச்சு, ஏன்ப்பா இது என்னப்பா இப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் நம்ம வருத்தமாக இருக்கேன்ப்பா, பேசாமல் இருங்கப்பா, நான் அவருக்கு சத்தம் போட வேண்டியது இருக்கும். இந்த மெசேஜ் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, மக்கள் கெடுதல் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவேன். அதுவே ஹார்ட் அட்டாக் கொண்டு வராது, பட் அது ஹார்ட் அட்டாக் உள்ள பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தயவுசெய்து அந்த வாட்ஸ்அப்பை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுற ஆளுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொலஸ்ட்ரால் இன்டேக் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் பெர் டே தான் இருக்கணும். அதில் சேச்சுரேட்டட் இருக்கணும், அன்சாச்சுரேட்டட் இருக்கணும், பாலி அன்சாச்சுரேட்டட் இருக்கணும், மோனோ அன்சாச்சுரேட்டட் இருக்கணும். 10% ஆஃப் அவர் டோட்டல் கேலரி இன்டேக் சேச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும் நம்ம. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேஷண்ட் கேட்பாங்க, சார் நாங்கள் எந்த ஆயிலில் சமைக்கிறது? அது ரொம்ப காமனாக ஒரு கேட்குற கொஸ்டின். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நியூட்ரிஷனல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆயில் இண்டிவிஜுவல் ஆயிலுமே பெஸ்ட் இல்லை, எதுவுமே பெஸ்ட் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட், அது மாதிரி ஒவ்வொரு ஆயிலும் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வி நீட் ஆயில் தட் ஹஸ் காட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அது லின் ஒலினிக் ஆசிட்னு சொல்லுவோம். கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கூட்டுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா பொரியலுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள், குழம்புக்கு அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மிக்ஸ் மேட்ச் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது, கோகோனட் ஆயில், கீ, வனஸ்பதி. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆயில் அதிகமாக இருக்குது, பாம் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், செசாமி, நம்ம ஊர் மொழியில் நல்லெண்ணெய்னு சொல்லுவோம். பூஃபா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறது, சோயாபீன் ஆயில், சாஃப்ளவர், சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பூஃபா வந்து 2ஆக பிரிக்கிறோம், லினோலினிக்னு. அதில் இது 2மே இருக்கிறது சோயாபீன் ஆயில் தான். ஸோ அவங்களே நம்ம கவர்மெண்ட்டே சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க, மிக்சர் ஆஃப் ஆயில் இஸ் த பெஸ்ட். மிக்சர் ஆஃப் ஆயில்னா என்ன? கிரவுண்ட்நட் ஆயில் ஆர் செசாமி ஆயில் வித் மஸ்டர்ட் ஆயில், groundnut or sesame oil with canola oil, groundnut or sesame oil with soybean or safflower oil. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இந்த பூஃபா கொடுக்காத ஒரு ஆயிலை எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இருக்காது. அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி குழம்புல வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நாளைக்கு குழம்புல வேறு எண்ணெய் ஊற்றி பண்ணிக்க வேண்டியதான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த கொஸ்டின், ஆலிவ் ஆயிலே நான் சமைக்கலாமா? இந்த ஆலிவ் ஆயில் கல்ச்சர் வந்து வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊருக்கு அது ஒத்து வராது. பட் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா எடுத்துக்கலாம். இலை தனிகளை கூப்பிட்டு ஆலிவ் ஆயிலை ஊற்றிட்டு சாப்பிட்ணும். நம்ம அந்த மாதிரி நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ நம்மவுக்கு அந்த ஆலிவ் ஆயிலில் தோசை ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் நான் கேரண்டி இல்லை அதுக்கு. வனஸ்பதி யூஸ் பண்ணலாமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வனஸ்பதி வெரி டேஞ்சரஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எங்கள் ஃபீல்டில். ஸ்டாட்டின்னு ஒரு மாத்திரை இருக்குது, கொலஸ்ட்ரால் குறைக்கிற மாத்திரை. அது வந்து யூஸ்லெஸ் ட்ரக்கு, அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் வருது எங்களுக்கு, அதனால் பெனிஃபிட்டே இல்லைன்னு மக்கள்கிட்ட ஒரு புரளி போயிட்டுருக்கு. இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமான ட்ரக்குங்க, நம்புங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ட்ரக். எதுவுமே இலவசமாக வராது. அதே மாதிரி ஸ்டாட்டின் எடுத்தாலும் சில சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். 500 பேர்த்தில் 1-2 பேர்த்துக்கு சுகர் வர வாய்ப்புகள் இருக்குது. அது யாருக்கு சுகர் வரும்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சில ஃபியூச்சர்ஸ், ஒபீஸாக இருக்கிறாங்க, வெயிட் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, சுகர் ஆல்ரெடி ஹையர் ரேஞ்சில் இருக்குன்னா அவங்களுக்கு சுகர் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால அவங்களுக்கு வர பெனிஃபிட், ஹார்ட் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ் nullifies the disadvantage of converting them into a diabetic. அதை மறந்துடாதீங்க. The benefits that are associated with statins are significantly higher as compared to the side effects. Especially patients who had heart problem, they should take atorvastatin or rosuvastatin. The dosage is appropriate as suggested by the
டாக்டர்ஸ். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாட்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் தான் நிறைய பேத்துக்கு வரும். அதை நாங்கள் நொசிபோ எஃபெக்ட் சொல்லுவோம். ரொம்ப ரேர். I would say in my most 16 years of my cardiology practice, I have seen only one patient who had a serious side effect of atorvastatin. Trust me, all our patients will be on some amount of statin. There is no question about it. ஸோ இதை மறந்துடவே கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குட் கொலஸ்ட்ரால்னால் என்ன, பேட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். பேட் கொலஸ்ட்ரால் எப்படி கொலஸ்ட்ராலை லிவர்லேருந்து எடுத்துகிட்டு போய் ரத்த குழாயில் படியுதுன்னு பார்த்தோம். குட் கொலஸ்ட்ரால் எப்படி திருப்பியும் ரத்த குழாயிலிருந்து லிவருக்கு கொண்டு வந்து அந்த கொலஸ்ட்ரால் மோஷனில் எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நிறைய மித்ஸ் பார்த்தோம். அந்த மித்ஸில் 2 முக்கியமான மித்ஸை இந்த முடிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். கொலஸ்ட்ரால் தான் மிக முக்கியமான காரணக்கர்த்தி ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அட்டோவாஸ்டாட்டின் எடுக்க வேண்டியது இருக்கும். அது உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கணும். கட்டுறது கைமேன் அளவு, கல்லாத உலகம்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச எனக்கிட்ட வந்த மித்ஸுக்கு நான் ஃபேக்சுவல் எவிடன்ஸ் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. என்கிட்ட வராமல் நிறைய மித்ஸ் இன்னும் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு புட் இட் அஸ் அ கமெண்ட். I will get back to you with appropriate evidence in next videos. Thank you.